வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குப்பை மேனி இலையினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். குப்பை மேனி செடி நம்மளுடைய காடு மேடுகளில் கிடைக்க ஆரம்பிக்கும். வீடு பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா குப்பை மேனி இலை இருக்கும். இந்த குப்பை மேனி இலைகளினுடைய சாறு உங்களுக்கு மூச்சு குழாய் அலர்ச்சி மற்றும் ஆஸ்துமா சிகிச்சைக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய இலை சாறு சீரகம் மற்றும் மிளகு சேர்த்து நீங்கள் சளிக்கு மருந்தாக எடுத்துக்கலாம். நிமோனியா நோயாளிகளுக்கெல்லாம் குப்பை மேனி இலைகளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த சாறுகளின் மூலியமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது மருத்துவ உலகத்தில். இப்போ குப்பை மேனி இலையை உங்களுடைய உணவுகளை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த சாறுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறுநீரக கோளாறுகள் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்வதற்கு குப்பை மேனி இலைகளை எடுத்துக்கலாம். குப்பை மேனி இலைகளினுடைய சாறு சிறுநீர் கழிப்பதில் ஏற்படக்கூடிய அடைப்பு நிலைக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் குப்பை மேனி இலையை சாராக்கி அதனுடன் உப்பு சேர்த்து குடித்து வந்தோம் அப்படின்னா சிறந்த மலமிளக்கியாக குப்பை மேனி இலை நமக்கு செயல்படும். தொடர்ந்து மலம் கழிக்கக்கூடிய வழக்கத்தையும் நமக்கு அது உண்டாக்கும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை, செரிமானம் தன்னுடைய கழிவு நீக்க மண்டலத்தை வேலையை மிக சிறப்பாக செய்யாத பிரச்சனை, இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணிட்டு நமக்கு சிறுநீரகமும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய செரிமானமும் நன்றாக இருக்கிறதுக்கெல்லாம் குப்பை மேனி இலையை நம்ம பயன்படுத்தலாம். தோல் நோய்கள், இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் தீர்வதற்கு நம்ம குப்பை மேனி இலைகளை பயன்படுத்தலாம். குப்பை மேனி இலை சாற்றில் சிறிதளவு வெள்ளை சுண்ணாம்பு கலந்து கொள்ளணும். இந்த கலவையை வெளிப்புறமாக நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சருமத்தின் மீது தடவணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோல் நோய்கள்லாம் குணமாகும். குறிப்பாக சொறி சிரங்கு போன்ற நிலையிலிருந்து குப்பை மேனி இலை சாற்றை எடுத்து நீங்கள் அந்த சருமத்தின் மீது தடவி வந்தீங்க அப்படின்னா அந்த சிரங்கு சொறி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணமாயிடும். குப்பை மேனி இலை சாற்றை நீங்கள் தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சள் தூளோட கலக்கணும். இந்த கலவையை நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் முறையில் சூடாக்கணும். ஸோ இதை சருமத்தின் மீது என்ன பண்ணணும் அப்படின்னா தடவி அது காயும் முறைக்கும் வச்சிருந்து பிறகு சுத்தம் செய்யணும். பலவிதமான தோல் பிரச்சனைகளுக்கெல்லாம் இது நன்மை பயக்கும். அந்த ஸ்கின் டிசீஸ் கியூர் பண்ணிடும். காயங்கள் மற்றும் வெட்டு காயங்களுக்கு கூட இதை சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ரிங்வாம் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா குப்பை மேனி இலைகளை பேஸ்ட் பண்ணி அதில் சிட்டிகை உப்பு கலந்து அந்த பேஸ்ட்டை நீங்கள் சொறி அல்லது தடிப்புகள் மீது தடவினீங்க அப்படின்னா அவங்களுடைய சருமம் குணமாகும். உஷ்ண கொதிப்பால் அவதிப்படுபவர்கள் குப்பை மேனி இலை பசைய எலுமிச்சை ஜூஸோட கலந்து பார்த்தீங்கன்னா பூசலாம். இது உஷ்ண கொதிப்பை அடக்கும். குடல் புழுக்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் குப்பை மேனி இலைகளை பயன்படுத்தலாம். குப்பை மேனி இலை வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அகற்றுவதற்கு உதவி செய்யும். குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் புழுக்களை அகற்றுவதற்கு குப்பை மேனி இலை உதவிகரமாக இருக்கும். குப்பை மேனி இலையுடைய சாறு எடுத்து பூண்டு சாறு அது கூட கலக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் குப்பை மேனி இலை சாறை பார்த்தீங்கன்னா அளவில் 10 மில்லி மற்றும் பெரியவர்களுக்கு 15-30 மில்லி அளவு என 15 நாட்களுக்கு அதிகாலையில் குடல் புழுக்களை வெளியேற்றுவதற்கு பயனுள்ளதாக கொடுக்கலாம். ஒருவேளை குழந்தைகளுக்கு இது ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் கொடுக்கறது நிறுத்திடணும். எதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி அளவுகளை கன்சல்ட் பண்ணிக்கிறதுக்கு மருத்துவர் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வாந்தியை கட்டுப்படுத்தும் குப்பை மேனி. குழந்தைகளினுடைய வாந்திக்கான காரணங்கள்ல இந்த குப்பை மேனி இலைகளினுடைய கஷாயம் மிகச்சிறந்த சிகிச்சையாக இருக்கு. இது வாந்தி, தலை சுற்றல், மயக்கம் போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும். அப்போ நீங்க இந்த குப்பை மேனி இலைகளை எடுத்துக்கொள்ளும் போது இப்போ உங்களுடைய பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மயக்கம் சார்ந்த பிரச்சனை, வாந்தி வருவது, குமட்டல் ஏற்படுவது, இது மாதிரி எல்லா பிரச்சனையுமே நீங்க கியூர் பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வராமலும் நீங்க தடுத்து கொள்ளலாம். குழந்தைக்கு ஏற்படக்கூடிய காது வலி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்றது கூட குப்பை மேனி இலை பயன்படுத்தப்பட்டு இருக்கு. குழந்தைக்கு காது வலி இருக்கும் பொழுது குப்பை மேனி இலைகளை பேஸ்ட் பண்ணி காது வலி இருக்கக்கூடிய இடத்துல பத்து போடலாம். இது காது வலியை நமக்கு குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் வலி, கண் தொற்றுகளுக்கு கூட குப்பை மேனி கீரையினுடைய ஜூஸ் எடுத்து நம்ம தேய்க்கும் பொழுது அந்த கண் வலியெல்லாம் நமக்கு குணப்படுத்துகிறோம். தலைவலி இருக்கும் பொழுது குப்பை மேனி சாற்றை அந்த இடத்துல வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா தலைவலி நமக்கு குணமாகும். குப்பை மேனி இலையை நம்ம லேசாக வதக்கி தலையில கட்டு போடுவதன் மூலமாக தலைவலி நமக்கு குணப்படுத்தலாம். புண்களுக்கும் காயங்களுக்கும் மருந்தாகும் குப்பை மேனி இலை. குப்பை மேனி இலைகளினுடைய சாறு புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல பயனுள்ளதாக இருக்கும். குப்பை மேனி இலையை உலர்த்தி தூளாக்கி வச்சுக்கணும். இதை நம்ம படுக்கை புண்கள் மற்றும் பிற வகையான தொற்றுகள், காயங்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்க பயன்படுத்தலாம். தீக்காயங்கள் மற்றும் எரிச்சலிலிருந்து குணப்படுத்துவதற்கெல்லாம் குப்பை மேனி இலையை நசுக்கி காயங்கள் மீது தடவலாம். நஞ்சு இல்லாத பாம்பு தீண்டுனா வலியை குறைக்கிறதுக்கு இந்த குப்பை மேனி இலைகளை இடித்து சாப்பிடுவது நல்லது. இது வலிக்கு நிவாரணம் அளிக்கும். இந்த இலைகளை மஞ்சளுடன் கலந்து பூசணும் அப்படின்னா விஷப்பூச்சி கடி கூட நமக்கு குணமாயிடும். கீழ்வாதம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்றதுக்கு நம்ம
உள்ள குப்பைமேனி இலைகளை எடுத்துக்கலாம். குப்பைமேனி இலைகளிலிருந்து சாறு எடுத்து அதில் உப்பு மற்றும் எண்ணெய் கலக்கணும். கீழ்வாதம் சிகிச்சைக்கு இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். குப்பைமேனி நரம்புகள் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படும். குப்பைமேனியை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நீங்கள் அளவு தெரிஞ்சு தான் வந்து எடுத்துக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து அளவு தெரியாமல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தீமை தான். ஸோ குப்பைமேனி இலைகளுடைய பயன்படுத்தக்கூடிய அளவுகளை தெரிஞ்சு மருத்துவ அறிவுரையின்படி நீங்கள் குப்பைமேனி பயன்படுத்துனீங்கன்னா நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.